அம்மா கையா சரி அம்மா தான் கை பிடிக்கும். தலை மட்டும் நல்லா அவ்வளோதான் முடிஞ்சதுண்ணா ஒன்று ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம். கொஞ்சம் சளிக்கிற காட்டி தொண்டை கரகரன்னு இருக்குது. இப்போ நாம் எங்கே போகிறோம்? பட்டுக்குட்டிங்களுக்கு காது குத்து ஃபங்க்ஷனுக்கு போகிறோம். வாங்க எங்கள் கூட. மொட்டை அடிக்கிறப்ப என்ன பண்ணாங்க, காது குத்துறப்ப என்ன பண்ணாங்க, பல லூட்டி பண்ணாங்க, அதெல்லாம் பார்க்கலாம். காரை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. சுதீக்ஷா கார்னர் சீட்டு பிடிச்சாச்சு. அப்படியே காரில் வேடிக்கை பார்த்துட்டே கிளம்பிட்டோங்க. ஆலாங்கொம்பு அங்கே தான் வீரபத்திர சாமி கோயில் இருக்குங்க. அதுதான் எங்கள் குலதெய்வ கோயில். அங்கே தான் இப்போ நாம் இருக்கோம் பாப்பாங்களுக்கு மொட்டை அடித்து காது குத்துறக்கு. எங்கள் கூட நீங்களும் வாங்க, விசேஷத்தில் கலந்துக்கங்க. பாருங்க பாப்பாங்களுக்கு எப்படி மொட்டை அடித்து காது குத்துறேன்னு. ரொம்ப க்யூட்டாக இருக்கல்ல. அப்படியே நீங்கள் இது பண்ணுங்க, மொட்டை அடிக்க நான் வேடிக்கை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உட்காந்துக்கிட்டு இருக்கா. பாருங்களே, வேடிக்கை பார்த்துட்டே இருக்கிறேன். ராகுல எல்லாம் சைடில் நின்று பேசிகிட்டே இருந்தவா. சரி என்ன பண்ணுறா ஏது பண்ணுறா, அழுகிறாளா, ஒரு வேளை இடையில கீதை அழுதுருவாளோ அப்படின்னு சொல்லி அந்த பயம் வேற கொஞ்சம் இருந்துச்சு. அதனால் சரி என்னதான் பண்ணுறான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டே இருந்தோம். ஆனால் பட்டுக்குட்டிங்க தங்கக்குட்டி ஒரு சொட்டு கண்ணீர் கூட இல்லைங்க. அப்படியே சூப்பராக அவர் மொட்டையாக அதில் இருக்கிற முடியெல்லாம் வரக்கு அங்கே வாரு ஒரு திருட்டு புளி புளிக்குது பார்த்தியா, இதே புளி தான். மொட்டை அடித்து முடிக்கிற வரைக்கும் பூரா இதே புளி தான். நாங்கள் தான் சைடில் நின்று சிரிச்சிட்டு இருந்தோம். என்னடா இவன் அழுவான்னு நினச்சா இவன் வந்தால் இப்படி சிரிச்சிட்ருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு. எந்த பொசிஷன் நோ பொசிஷன் சேஞ்ச், அவர் தான் இப்படி அப்படி நல்லா சுற்றிக்கிட்டு வந்தார். தவிர்த்து இவன் நம்மளால சும்மாவே கொஞ்சம் போல்டு கொஞ்சம் டெரரு அதே மாதிரி தான் உட்காந்து முறைச்சிக்கிட்டே இருந்துச்சுங்க. செம சிரிப்பு எல்லாருக்குமே. என்ன இவன் இப்படி இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பாருங்கள் முழிக்குது பாரு, முழிச்சுட்டு எல்லையை தான் பார்த்துட்டு இருந்துச்சு. அதே மாதிரி தான் பார்த்துட்டே உட்காந்துட்டு இருந்தா. செம காமெடிங்க அவ கூட. அதனால் குழந்தைங்க இப்படி அமைதியாக இருந்துச்சுன்னா அந்த முடி எடுக்கிறவங்களுக்கும் தெரியாது, சீக்கிரம் எடுத்துருவாங்க. அவங்க பாட்டுக்கு இல்லை ரொம்ப ஆடிச்சு ரொம்ப தொந்தரவு பண்ணிச்சு அப்படின்னா கொஞ்சம் அங்கங்கே பிளட்டு வரும். ஏன்னா அவங்களுக்கும் எடுக்கிறப்ப கொஞ்சம் சிரமம் தாங்க. குழந்தைங்க இவளுக்கு 3 வயசு ஆச்சு. சரி ஃபுல்லாக உச்சி மறைஞ்சிருக்கும் அப்படின்னு பார்த்தா அந்த உச்சி பார்த்தோம்னா இன்னும் கொஞ்சம் லைட்டாக இருந்துச்சு. அது ஏன்னே தெரியல. ஆனால் பெரிய பாப்பாவுக்கு பார்த்தோம்னா சீக்கிரம் மறைஞ்சிடுச்சு. அவளுக்கு ஒரு 1.25 வயசுங்கிறப்பவே பார்த்தோம்னா உச்சி நல்லாவே மறைஞ்சிடுச்சு. ஆனால் இவளுக்கு 3 வயசு ஆகியும் பார்த்தா உச்சி கொஞ்சம் இருந்துகிட்டே தான் இருக்குது. மேபி அவளுக்கு 11 மாதத்தில் மொட்டை அடிச்சிட்டோம். 1.25ங்கிறப்ப 2வது மொட்டை அடித்து முடிச்சு பார்க்குறப்போ 2-3 மாதத்தில் பார்த்திங்கன்னா அவளுக்கு உச்சி மறைஞ்சிடுச்சு. அதனாலயா இருக்கலாம். ஆனால் இவளுக்கு 3 வருஷம் வரைக்கும் அடிக்கவே இல்லை. அடிக்காதங்காட்டி இது பேபி உச்சி மறையிலையா என்ன அதுவும் தெரியலை. பார்த்தீங்களா பட்டுக்குட்டி எவ்வளோ அழகாக உட்காந்துட்ருக்கு. இதே மாதிரி தான் கம்முன்னு உட்காந்துருச்சு, க்யூட்டாக உட்காந்துருச்சு. ஃபுல்லாக காதுக்கிட்டேயா. நோ ரியாக்ஷன் சேஞ்ச், நோ பிளேஸ் சேஞ்ச். எங்கள் அண்ணாக்கா இவன் அழுவா, நாம் அப்படி அமைக்கி பிடிப்போம் இப்படி அமைக்கி பிடிப்போம், இப்படியெல்லாம் பிடிக்கணுமா இல்லை ஃபோனை காட்டணுமா என்ன பண்ணுவா, ஏகப்பட்ட பிளானுங்க, ஏகப்பட்ட பிளான் பண்ண இவன் என்ன பண்ணுவாங்க. நாங்கள் என்னென்னா பாப்பாங்களுக்கு ஃபஸ்ட்டு கிராண்டாக பண்ணலாம் தான் பிளான் பண்ணியிருந்தோம். அப்புறம் சரி சம் பர்சனல் ரீசன்னால் சிம்பிளாக பண்ணிக்குவோம் அப்படின்னு நாங்கள் அவங்க அத்தைங்க மட்டும் போய் மொட்டை அடிச்சுட்டு வந்துட்டோம். சரி எல்லாருக்கும் தெரியும்ல, அதுக்கு தான் நாங்கள் ஃபங்க்ஷனுக்கு இன்வைட் பண்ணலினாலும் ஃபங்க்ஷன் நடந்ததை வீடியோவை போடுவோம்ல அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்து எல்லாத்துக்கும் போட்டாச்சு. நாங்கள் எல்லாமே சுற்றி நின்று பார்த்துட்ருக்கோம். அத்தை எங்கள் அண்ணி எல்லாருமே சுற்றி நின்று பார்க்குறதோ ஒரு சைடு முடிச்சாச்சு. நீங்கள் இந்த ஒரு படத்துலலாம் ஸ்டைல் வைப்பாங்களே, பாதி சைடு ஹேர் இல்லாமல் பாதி சைடு, அந்த மாதிரி ரெடி ஆகிட்டாங்க. உதவிக்கா இப்படியே உட்காந்தவா இப்படியே தான் இருந்தா, நோ ரியாக்ஷன் சேஞ்ச்.
கடைசி வரைக்கும் நீயா நானா ஒன்றில் ஒன்று பார்த்துக்கலாவா, ஒத்திக்கு பார்த்துக்கலாவா அப்படிங்கிற மாதிரி இதில் நிஜமானவே பார்த்தா எங்களுக்கெல்லாம் ரொம்ப ஆச்சரியங்க. என்ன இப்படி அமைதியாக உட்காந்துக்கிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு சொட்டு கண்ணீர் இல்லை. உங்களுக்கே தெரியுது பார்த்தீங்களா? ஒரு திரும்புறது இல்லை, பண்ணுறது இல்லை, எதுவுமே பண்ணுறது இல்லை. பார்த்தா இவன் வாட்டிக்கு உட்காந்துக்கிட்டே இருந்தா கம்முன்னு. மொட்டை அடிக்கிறதுக்கு உட்காந்துட்டான். மொட்டை அடிச்சு எல்லாம் முடிச்சு. இவளுக்கு என்ன ட்விஸ்ட்டு, அடுத்தது நம்ம பெரியவர் இருக்காங்க பார்த்தீங்களா, அவளுக்கு தான் ட்விஸ்ட்டு. கொஞ்சம் பேர் கேட்பீங்க, முதல்ல பெரியவளுக்கு அடிச்சுட்டு அப்புறம் தானே சின்னவளுக்கு அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இவளுக்கு முதல் மொட்டை இன்னும் கொடுக்கவே இல்லைங்க. அதனால தான் வந்து பார்த்தா ஃபர்ஸ்ட்டே பூசாரி முதல் மொட்டை இவளுக்கு கொடுத்துட்டு அப்புறம் பெரிய பாப்பாவுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஃபைனலாக பார்த்தோம்னா ஆல்மோஸ்ட் முடிய போகுது. மொட்டை முடிஞ்சதுன்னா அவ்வளோதான். சுற்றி நின்று எல்லோரும் வேடிக்கை பார்த்துட்ருக்கோம். ஆனால் அவள் மட்டும் ஜாலியாக உட்காந்து மொட்டை அடிச்சுக்கிறான். ஒரே அமைதியாகவே போகுது. நாங்களும் அழுவா, அது பண்ணுவா, இது பண்ணுவா, ஏதோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா கடைசி வரைக்கும் ஒன்றுமே இல்லை. நோ நோ, நெவர் எவர். அழுகிறதெல்லாம் நம்ம இதுலேயே இல்லை, பரம்பரையிலையே அப்படின்னு சொல்லி உட்காந்துட்டு இருக்குது. முடிஞ்சுது பாரு. அவ்வளோதான், கண்டத்துலேயே கை வச்சாச்சு, சோழி முடிஞ்சுது. சுற்றி தின்னு நாங்களும் பேசுகிறோம். எங்கள் யாரையுமே பார்க்கல. இப்படி கன்னத்தில் கை வச்சவதான் மொட்டை அடித்து ஃபுல்லாக முடிக்கிற வரைக்கும் அப்படியே இருந்ததில்ல. ஏதோ முடி இருக்குதம்மா பாருங்க, முடியை மட்டும் கொஞ்சம் இழுத்து விட்டு விளையாடிட்டுக்கிறான் அவன் முடியவே. உதயதிக்கா மொட்டை அடிச்சதுக்கப்புறம் முடி எங்கள் சாமி அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா பூ அப்படிங்கிறான். எங்கப்பா ஹேர் ஸ்டைலு இது நார்மைடியர் பூத்தில் பூதை ஒன்று வந்து சொல்லும் பார்த்தீங்களா, கீக்கா கூச் அப்படின்ட்டு. நம்மளால் வந்துருச்சு பாருங்க. நம்மளால் செம்ம அழுகாச்சிங்க. கொஞ்சம் நஞ்சம் அழுகாச்சி இல்லை. அதை வந்து வீடியோவே எங்களால் எடுக்க முடியல. அமுத்தி பிடிச்சோம். இல்லைன்னா ஸ்டார்டிங்லேருந்தே உங்களுக்கு வீடியோ எடுத்து போட்டிருப்போம். ஃபோனில் முடி ஒழுக நம்மளால் முடிய தள்ள பார்க்க இங்கே வரும். மூச்சியில் ஒரு முடி ஒழுகக்கூடாது. உழுதுன்னா அவ்வளோதான். ஒரு வழியாக தள்ளி ஃபோட்டில் இருக்கிறதெல்லாம் தள்ளி பிடிச்சி ஒரு வழியாக நம்ம ஆளுக்கு வந்து மொட்டை அடிக்கிறதுக்கு கோஆப்ரேட் பண்ணிட்டாங்க. ரைட் சைடில் மட்டும் கொஞ்சம் இருக்குது, அதையும் மட்டும் மொட்டை அடிச்சு விட்டா வேலை முடிஞ்சுதுங்க. சுதீக்ஷாவோட ட்ரெஸ் நல்லாயிருக்கா? இந்த மாதிரி ட்ரெஸ் அவளுக்கு நாங்கள் எடுத்ததே இல்லை. இதுதான் வந்து ஃபஸ்ட் டைம். ஆக்சுவலி பார்த்தா புஃபுன்னு இருக்குது கையெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுக்க மாட்டோம். ஆனால் இந்த டைம் தான் சரி ஓகே எடுத்து பார்க்கலாம். எல்லோ வித் மேலே ஒயிட்டு மிக்ஸ்டின் எல்லோ கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் லைட் கலர் மாதிரி இருக்கும் அப்படி சொல்லிட்டு ஒரு சைடு வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு. இன்னொரு சைடு வந்து எடுத்துகிட்ருக்காங்க. இவளுக்கு ஒரே இது என்னென்னா ஃபோன் மேலே விழுகக்கூடாது, மூஞ்சி மேலே விழுகக்கூடாது. அது மட்டும்தான், இந்த ரெண்டு மட்டும்தான், வேறெல்லாம் ஒன்றுமே கிடையாது. வேறு என்ன வேலை பிடிக்கும்? இதுவும் பாருங்கள், நம்ம ரீல்ஸ் பார்க்குது கம்முன்னு. ஷார்ட் வீடியோஸ் நம்ம பண்ணது போட்டு கொடுத்துருந்தா கூட ஒரு 100 டைம் பார்த்துருப்பாள். யார் என்ன எதுன்னே தெரியாது. அவளுக்கு என்ன வருதோ எல்லாமே நிறுத்தி தள்ளியே பார்த்துட்டே இருப்பாள். நம்ம சின்னவாண்டு அவங்களுக்கு என்ன பண்ணணும்னா அவங்களுக்கு வந்து டிவியில் போட்டு விட்டுறணும். ஆடு வந்தாலும் என்ன வந்தாலும் நாங்கள் பாருங்கள்லாம் பார்த்துட்ருக்கோம். பரவாயில்ல, ஒரு வழியாக நல்லபடியாக முடிச்சிட்டாலும் சரி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்கோம். ரொம்ப ஜூமில் காமிச்சிட்டாங்க. ரொம்ப பெருசாக தெரிஞ்சுட்டேன் போல். ஜூமை தள்ளி கட்டுறாங்க. கிருஷிகா பாருங்க, நெக்ஸ்ட்டு அவளுக்கு தான் 2 வீக்ஸ் கழிச்சு நம்மளால் ரெடி ஆகிட்டு இப்போவே ப்ராக்டிஸ் எடுத்துக்கணும். எப்படி மொட்டை அடிக்கிறாங்க, எப்படி அழுகாமல் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. சுதீக்ஷா முதல் மொட்டைக்கு பார்த்தோம்னா ரொம்ப அழுதா. ஒரு 1 hour கிட்ட ஆயிடுச்சு. 2வது மொட்டைக்கும் நல்லா பேசலாம், அழுக மாட்டேன்னு. அப்புறம் பார்த்தா பயங்கரமாக அழுக ஆரம்பிச்சிட்டா. அதுக்கு வந்து ஆனால் முடிச்சிட்டோம், ஓரளவுக்கு கன்வின்ஸ் பண்ணோடனே லாலிபாப் மிட்டாய் கொடுத்தோன்னே இருந்துட்டா. இப்போ வந்து கொஞ்சம் விவரமாயிருச்சுங்கள்ல. அது வந்து பார்த்தா 11 மாதம் 1.25 வயசு அந்த மாதிரி அடித்தோம் 2வது மொட்டை. இப்போ வந்து சேம் மாமனார் இறந்துட்டாங்க, இடையில அடிக்க முடியாதங்காட்டி அப்புறம் சரி அப்படின்னு சொல்லி அடிக்க ஆரம்பிச்சிட்டோம். ஃபைனலாக நம்மளோட மொட்டை முடிஞ்சுது. சின்னத்தை பெரியத்தை கூட நிற்கிறாங்க பாருங்கள், 2 மொட்டை டிங். அடுத்தது வந்து 2 முட்டை கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு சரி நம்ம பூமொழி கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து பூமொழி கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். வெட்டுக்கன்னா கொஞ்சம் வேலை வரைக்கும் அப்படின்னு சொல்லி வெட்ட ஆரம்பிச்சிட்டோம். அப்புறம் எல்லாம் குளிச்சுட்டு வந்து ரெடியான உடனே கோயிலுக்குள்ளே போய் காது குத்துறக்கு ரெடி ஆயிடுச்சு. இதோ பாப்பாங்களோட கமல் காது குத்துறக்கா வந்து ரெடியாக இருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து அவங்க வந்து கூப்பிட்டாங்க. கூப்பிட்டு
ரிசல்ட்டு வந்து மார்க் பண்ணணும், மார்க் பண்ணிவிட்டு அப்புறம் நாம் இது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் நாம் மார்க் பண்ணி எல்லாருக்கிட்டையும் காமிச்சாங்க. எல்லோரும் பாருங்கள் மார்க் பண்ணது கரெக்டாக இருக்கா இதுன்ட்டு. அந்த ஆயின்மெண்ட் வந்து காதுக்கு மேலே வந்து தடவிட்டு அதுக்கப்புறம் காது குத்துறோம்னா அந்த ஃபுட்டு வந்து சீ பிடிக்காது அந்த மாதிரி வந்து இருக்கும் போல். நமக்கு வந்து தெரியாதுல்ல அதெல்லாம். இதுதான் ஃபஸ்ட் டைம் காது குத்துறது பக்கத்துலேருந்து பார்க்குறங்காட்டி நாங்கள் வந்து சரி ஓகே என்ன தான் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருக்கோம். நம்ம சுதீக்ஷா வந்து மார்க் பண்ணுறது தான் விருப்பப்பட, ஆனால் மார்க் பண்ணுறதுக்கே காது குத்துறாங்கன்னு நினச்சி அழுகுது. இது இவ்வளோ வச்சுட்டு எப்பட்றா காது குத்தி பிடிக்கிறது அப்படின்னு சொல்லி நான் யோசிச்சுட்டே இருந்தேன். அங்கே வரை காதை தொடச்சிக்கிட்டாங்க, நல்லா டவல் வாங்கி தொடச்சிக்கிட்டு காதே குத்த ஆரம்பிக்கலீங்க. அதுக்குள்ளேயே இவன் பண்ண ஆர்ப்பாட்டம் பெரிய ஆர்ப்பாட்டம். என்னாலேயே முடியலை. விவரம் தெரிஞ்சங்காட்டியா என்னன்னு தெரியல, ரொம்ப வந்து அழுதுகிட்டே இருந்தா. காது குத்த ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து அவங்க மார்க்கு தான் பண்ணுறாங்க. நானும் சொல்கிறேன் மார்க்கு தான் பண்ணுறோம், வேறு எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு அழுகை. ஒரு வேளை அவளுக்கு நல்லா விவரம் தெரிஞ்சுக்கிட்டங்காட்டி அழுகிறாளா இல்லை என்ன ஏது நமக்கே ஒன்றுமே புரியலைங்க. சரி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு என்னதான் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம், நமக்கும் புதுசு தானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியாக மார்க் தான் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னோம். ஸ்கெட்ச் ஒன்று வச்சுருந்தாங்க. அந்த ஸ்கெட்சில் வச்சு இந்த காதில் அந்த காதில் மார்க் பண்ணுங்க. மார்க் என்னதான் மார்க் பண்ணாலும் வந்து குழந்தைங்க ஆடாமல் இருந்துச்சுன்னா தான் நல்லா வந்து குத்த முடியும், இல்லைன்னா இல்லை கொஞ்சம் எச்சு கம்மியாகும் அப்படிங்கிறது அதையும் சொல்லிட்டாங்க. கண்ணில் பாருங்க 2 குடத்தை தான் எடுத்து முடிக்கணும், அவ்வளோ ஒரு அழுகாச்சு. கண்ணை 2 தொடச்சிக்கிட்டு இந்த காதை காட்டு இந்த காதை காட்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த காதுலேயே இந்த காதுலேயே 2 மார்க் பண்ணாங்க. மார்க் பண்ணதுக்கப்புறம் எங்ககிட்ட பார்க்க சொன்னாங்க, உங்களுக்கு ஏதாவது கொஞ்சம் எச்சு கம்மி தெரியுதா பாருங்கள் அப்படின்னாங்க. நாங்கள் பார்த்த வரைக்கும் பார்த்தோம்னா எங்களுக்கு ரைட்டில் மட்டும் கொஞ்சம் லைட்டாக தள்ளி இருக்கிற மாதிரி இருந்துச்சு. இருந்த உடனே அதையும் நாங்கள் செக் பண்ணிட்டு சொல்லிட்டோம். அடுத்தது நம்ம சின்ன வண்டு உதயந்திக்காவா அவள் என்ன தெரியுமா பண்ணா, மார்க் பண்ணுறீங்களா சரி பண்ணிக்கோங்க, காது குத்துறீங்களா சரி குத்திக்கோங்க அப்படின்ட்டா. வந்து நம்ம சுதீக்ஷாவுக்கு ஒரு காது குத்துனது ரொம்ப அழுதுட்டா. எல்லாரும் வந்து அமுக்கி பிடிச்சங்காட்டி அந்த ஒரு காது குத்துற வீடியோ வந்து எடுக்க முடியலை. இதை வந்து அந்த ஒரு சைடு காது குத்துனதுக்கப்புறம் எடுத்தது. அவனால் என்ன சொல்கிறது, அந்த வலியை தாங்கிக்கவே முடியல. அவங்களுக்கு நெயில் இருந்தங்காட்டி காது குத்துறவங்க வந்து ரொம்ப அமுக்கி பிடிச்சி இது பண்ணாங்க. அமுக்கி பிடிச்சி இது பண்ணவே அந்த திருகாணி போடுவோம் பார்த்தீங்களா, அதுக்குள்ளே வந்து கொஞ்சம் சதை இருந்துச்சு. அந்த சதை இருந்தங்காட்டி அதையும் ஒரு நீடில் வச்சு அவங்க வந்து குத்தி விட்டுட்டாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, சின்ன கம்மலாக எடுத்து போடுங்க குழந்தைங்களுக்கு, இப்படி போட்டால் கஷ்டம், நீங்கள் வந்து அந்த தண்டை இருக்குல்ல அது வந்து பெருசாக இருக்கிற மாதிரி எடுத்து போடுங்க அப்படின்னாங்க. அவங்க சொன்னது கரெக்டு தான். நம்ம வந்து பெருசாக இருக்கிற கம்மல் எடுத்து கொடுத்தோம்னா அந்த தண்டை பெருசாக இருக்கிறங்காட்டி ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இதுவே வந்து நம்ம சின்னதாக இருக்கிற தண்டை மாதிரி அப்படின்னு எடுத்துட்டோம்னா அவங்களுக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் போல். அழுது வாமிட் பண்ணுற ஸ்டேஜே போயிட்டானா, வாமிட் பண்ணலை, சரி கொஞ்சம் தண்ணி கொடுத்துக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி கொடுத்துட்டு, அந்த காலத்தில் பார்த்தோம்னா இல்லை வாழைப்பழம் கொடுப்பாங்க அழுத பிள்ளைக்கு. இப்போ நாங்கள் கிட்கெட்டு சாக்லேட்டு இதெல்லாம் வச்சுக்கிட்டு இருந்தோம். வச்சுட்டு சரி சமாதானப்படுத்துவோம் அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்தி தங்கத்துக்கு முத்தமெல்லாம் கொடுத்து அவங்க என்ன நாங்கள் குழந்தை அழுகுங்க இன்னொரு கதையும் குத்தி விட்டுறலாம் அப்படின்னாங்க. மேபி சின்ன வயசாகவே சின்ன மாதமாக இருந்தப்போ குத்திருந்தா தெரியாது, என்னமோ வலிக்காதோ. நம்மளாலலாம் கண்ணுலேயே பார்க்க முடியல. பார்த்துட்டு நான் விட்டுருங்க கம்மல் நம்ம சாப்பிடணும்ல, எங்களுக்கு தெரிஞ்ச பாடி ஜுவல்லர்ஸ் இருக்குது, அங்கே போய் நாங்கள் கன் ஷாட்டே போட்டுக்கிறோம் அப்படிங்கிற அளவுக்கு சொல்லிட்டதோ. கிட்கெட் ரெடியாக இருக்குது, ஃபோன் ரெடியாக இருக்குது, தலையை பிடிக்க சொல்லிட்டாங்க, கையை பிடிக்க சொல்லிட்டாங்க. காலை நான் அமுக்கி பிடிச்சிட்டு அவள் அழுகிறது. நான் என்னங்கிறேன்னா எல்லாருக்குமே ஒரு என்ன சஜஷன் வேண்டுகோள் எப்படி வச்சுக்கிட்டாலும் சரி அட்வைஸ், இந்த தண்டை பெருசாக இருக்கிற மாதிரி மட்டும் குழந்தைங்களுக்கு எடுக்கக்கூடாதுப்பா. ஆனால் ஒரு சிலர் வந்து குத்திடுறாங்க, நீடில் வச்சு ஒரே குத்து தான், அது எப்படி தெரியல. மேபி அவங்களுக்கும் குத்து தெரியலையா இல்லை கம்மல் தான். ஆனால் கம்மல் ரொம்ப அந்த அளவுக்கு தண்டை பெருசாக இல்லை, என்ன தெரியல. ஒரு வேளை வந்து குழந்தையே அழுகுமோ காது குத்துறப்போ இருந்தாலும் இருக்கலாம். அழுகிறா செம்ம அழுகாச்சிங்க. சும்மா சொல்லக்கூடாது, என்னாலலாம் கண்ணில் பார்க்கவே முடியல. அவங்களுக்கு ஒரு சாதாரண இதுதான் காது குத்துறது. எவ்வளோ குழந்தைகளை பார்த்துருப்பாங்க, நம்மளாலலாம். அடுத்தது அந்த திருகாணி போடுறது, அது அதை விட கொடுமை. திருகாணி போட முடியுமா போட முடியாதான்னு பார்த்து அழுத்தி பார்த்தீங்களா, ஞானவேலே அழுகிற மாதிரி ஆயிட்டான். அந்த அளவுக்கு அவன் அப்படி அழுதது எங்களால் அப்படி தாங்கிக்கவே முடியல. ரொம்ப போட்டு இது பண்ணி வந்து அடுத்தது அந்த திருகாணி வச்சு திருகாணி போட்டு
ஃபஸ்ட்டு அந்த இது வந்து லெஃப்ட் சைடு, ரைட் சைடு பார்த்தா சின்ன கம்மல் வேறு ஏதாவது இருந்தால் கொடுங்க, நான் வேறு குத்தி விட்றேன் அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க. கம்மல் விட ஆனால் அந்த அளவுக்கு இது இல்லை, பட் என்னன்னு தெரில. ஆனால் நல்லபடியாக 2 காதையும் குத்தி முடிச்சிட்டோம். அதுதான் பொண்டாஷ் கடவுள் புண்ணியத்தில் வீரபத்திர சாமியார் ஒரு வழியாக தங்கத்துக்கு நல்லபடியாக காது குத்தி முடிச்சாச்சு. இதில் என்ன தெரியுங்களா பிரச்சனை, திருகாணி போடுறப்போ அவன் தேம்ப ஆரம்பிச்சிடுவான் அப்படியே சொல்லிட்டு, அதனால் எங்களுக்கு திருகாணி போடுறக்கே கொஞ்சம் நேரம் கஷ்டமாக இருந்துச்சு. கம்மல் இருப்பான், அந்த திருகாணி போடுறப்போ பார்த்தா தேம்ப ஆரம்பிச்சிடுவான். ஓ சாமி, அம்மா அம்மா அம்மாங்கிறாங்க. இதுவே இந்த பெத்த மனசு சொல்கிற மாதிரி நம்மளாம் நல்லா தாங்கிக்கிறதுக்கு மனசு முடியல. ஒரு வழியாக காது குத்துனதுக்கப்புறம் சரி அப்படின்னு சொல்லி இது வெடியாச்சு சமாதானப்படுத்தி. அடுத்தது நம்ம பார்த்தா சிங்கக்குட்டி செல்லக்குட்டி சின்ன குட்டிக்கு ரெடி ஆயாச்சு. சின்ன குட்டிக்கு படக்கு படக்கு படக்குன்னு குத்திட்டாங்க. நீங்களே பாருங்கள், இந்த சைடு குத்துறப்போ ஒரு அழுகாச்சி, அந்த சைடு குத்துறப்போ ஒரு அழுகாச்சி அழுகும். இதோடு அவங்களுக்கு லைவாகவே காமிக்கிற பாருங்க. அதுக்கு முன்னாடி இவ்வளோ பெருசாக ஒரு சமாதானப்படுத்திட்டு அப்புறம் இது பண்ணலான்ட்டு இவன் சமாதானப்படுத்திட்டா நெக்ஸ்ட்டு ஓகே நினச்சி அழுவா. கொஞ்சம் நேரம் அந்த வலி இருக்கும் பார்த்தீங்களா, அந்த வலி இருக்கிறங்காட்டி நினச்சி அழுதுகிட்டே இருக்கா. அடுத்தது நம்ம உதந்திக்கா ரெடி ஆயாச்சு. நெக்ஸ்ட் நம்ம உதந்திக்காக்கு தான் பாருங்கள் எப்படி உதந்திக்காக்கு ஒரு சைடு குத்தி அமுத்தி பிடிச்சி தான் குத்தணும். அடுத்தது இன்னொரு சைடு குத்த போகிறோம். அவளுக்கு ரொம்ப அழகில் குத்தியாச்சு. அப்புறம் நம்ம தங்கங்க அழகாக சிரிக்குதுங்க. அப்படியே நாங்கள்லாம் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு ஃபேமிலி ஃபோட்டோஸ் அம்மா அப்பா கூட இருக்கிற மாதிரி, அப்புறம் அண்ணாடி கூட இருக்கிற மாதிரி, அப்புறம் பெரிய அத்தை குழந்தை கூட எல்லாம் இருக்கிற மாதிரி, சித்தப்பா ஞானவேல், நாங்கள் இவ்வளோ தான் கூப்பிட்டு அளவாக தான் கூப்பிட்டு சிம்பிளாக பண்ணிவிட்டு கிளம்பி ஹாய் நல்லபடியாக காது குத்திட்டு நம்ம வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்தோடனே சரி நைட்டுக்கு வந்து டின்னர் ரெடி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அவங்க உங்களோட காஸ்டியூமை மாதிரி முருகா காஸ்டியூம் அந்த காஸ்டியூம் அப்படி எல்லாம் மாற்றிட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கு. அப்புறம் நம்ம வீடியோ பார்க்குற எல்லாமே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து வீடியோ பார்க்கலாம். ஏன்னா வியூஸ் வந்து நிறையா போகுது, ஆனால் சப்ஸ்கிரைபர் வந்து ஏறவே மாட்டேங்கிறார். ஸோ பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து ஒரு கிளிக் பண்ணிடுங்க. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை.